142.5% தசமமாக மாற்றுறது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தசமமாக மாற்றணும். இப்போ சதவீதம் அப்படின்னாவே உங்களுக்கு நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், வகுத்தல் 100ன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 142.5 சதவீதம்னா வகுத்தல் 100 எழுதிடும். சரிங்களா? இப்போ 2 0 இருக்குது. இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். இந்த பக்கம் தான் வரணும். சரிங்களா? இப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் இருக்குது பார்த்தீங்களா, இது ஒரு ஸ்தானம், இது ஒரு ஸ்தானம். 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி இங்கே வந்துடும். அப்போ 1.425. ஓகேங்களா? ஏற்கனவே ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்குது. கீழே 2 0 இருக்கிறதுனால இன்னும் 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். மொத்தம் 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஆன்சர்னா 1.425 தான் தசமமாக மாற்றிக்கலாம். சரிங்களா? அடுத்தது 0.005 சதவீதமாக மாற்ற அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? இதை வந்து சதவீதமாக மாற்றணும். சதவீதமாக மாற்றணும்னா உங்களுக்கு தெரியும், 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? தசமமாக மாற்றணும்னா 100ஆல் வகுக்கணும். சதவீதமாக மாற்றணும்னா 100ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போ 0.005 100ஆல் பெருக்கிறீங்க. ஓகேங்களா? பெருக்கிட்டீங்கன்னா சதவீதம் மட்டும். இப்போது எத்தனை 0 இருக்குது? 2 0 இருக்குது. இப்போ இங்கே 100ஆல் வகுக்கும்போது இந்த பக்கம் வந்துங்க புள்ளி. இப்போ இது 100ஆல் பெருக்கிறீங்க. இப்போ புள்ளி எங்கே வரும்? இங்கே வரும். சரிங்களா? 2 0 இருக்கிறனால 2 0 தள்ளி புள்ளி வைங்க. ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. இங்கே ஒரு 0 தள்ளிங்க, இங்கே ஒரு ஸ்தானம் தள்ளிங்க, இங்கே வரும். அப்போ 0.5%. சரிங்களா? ஆன்சர் என்னது? சி ஆன்சர். சரிங்களா?